ரொம்ப நாளா வந்து இந்த கில்லி ஒக்கடு கம்பாரிசன்றது ஒண்ணு போயிட்டே இருந்துச்சு. சோ நான் ஒக்கடு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. சோ ஃபைனலா நான் பாத்திரலாம்னு சொல்லிட்டு பார்த்தபோது உண்மையை சொல்லணும்னா கில்லி வாஸ் வெரி வெரி ரேசி அண்ட் இட் வாஸ் ஃபார் பெட்டர் than ஒக்கடு டு பி ஹானஸ்ட். பரணி வந்து அந்த படத்துல ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு பிரதர். நான் வந்து வெறும் ஒரு இயடித்தான் காப்பி ரீமேக்கா இருக்கும்னு நினைச்சுதான் நான் ஒக்கடு பார்த்தேன். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் நான் என்ன சொல்றேன்னா ஒரே நிமிஷம் பிரதர். அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவர் ஏதோ வந்து ஒரு பினான்சியலா கொஞ்சம் செட்பேக்ல இருக்காருன்ற மாதிரி நான் நிறைய உங்க மூலயமாவும் இந்த ஸ்பேஸ் மூலயமா சொல்லிக்கிறேன். அவருக்கு ஏதாவது ஏஎம் ரத்னம் சாரோ விஜய் சாரோ பண்ணணும்ன்றது நான் ஒரு கோரிக்கையா எனக்கு என்னன்னா விஜய் அண்ணா வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ தரணி சாருக்கு விஜய் அண்ணா ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. என்னன்னா அவர் நடிச்சு கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஹீரோவை கை காட்டி விட்டாலே சூப்பருங்கிறேன் நான். ரொம்பலாம் வேண்டாம் ஒரு சிவகார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி நண்பா எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, தரணி சாருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்துரு. ஏன்னா விஜய் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா பைரவா வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் பைரவோட டைரக்டர் யாருங்க, அவர் பேர் என்ன, பரதன் பைரவா பண்றப்போ எனக்கு அவங்க ஸ்டோரி கேட்குறப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன் என்னங்க அப்படின்னு பண்ண போகிறோம் தலைவா அப்படின்னா, பரதன் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அவர் ஏதாவது பழைய படம் எடுத்து வச்சுட்டாருன்னா, இல்லைங்க அவர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான், ரிசல்ட் பரவாயில்ல அதுதான் சொன்னாங்க. அவங்க ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒருத்தர் நம்மளை நம்பி நமக்கு வந்து நம்ம வளர்றப்போ கூட இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து நாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த படம் பண்ணாங்களே தவிர அந்த அந்த இதை வரவு செலவை பற்றி அவங்க பயப்படவே இல்லை. பைரவா வந்து எப்படி வருங்கிறத பற்றி அவங்க பயப்படவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் நிச்சயமாக விஜய் அண்ணன் பண்ணணும். ஏன்னா தரணி சார் வந்து விஜய் அண்ணன் வந்து கமர்ஷியல் ஹீரோவாக மாறினதுக்கான படி வந்து கில்லி தான். கண்டிப்பா பிரதர். எப்படியாவது திருமலை சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் திருமலை இல்ல ப்ரோ, கில்லி பக்கத்துல எந்த படமே வராது ப்ரோ. 50 கோடி ரூபா ஷேர் பிரதர். அதோட வைப் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த படம் எடுத்திருந்தா அதோட ஷேர் வந்து 1000 கோடி ரூபா. அந்த மாதிரி ஒரு பிரதர் ஒரு படம் 20 வருஷம் கழிச்சு நாள் 5 கோடி ரூபா ஓப்பனிங் வருதுன்னா அது கண்டிப்பா அது பிரதர் வித்யாசாகர்லாம் பிரதர் அரக்கணுங்க பிரதர். அன்னைக்கெல்லாம் அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தரணி ஆகட்டும் வித்யாசாகர்லாம் அரக்கணுங்க. அதாவது உட்காந்து செதுக்கி இருப்பானுங்க பிரதர். அந்த சீன்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த அர்ஜுனர் வில்லு பாட்டுல ஒரு இன்டென்சிட்டி ஒன்று இருக்குங்க, அதெல்லாம் எவனாலையுமே வர வைக்க முடியாது பிரதர். நீங்க கில்லி தான் முதல்ல விஜய் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் கம்மி பண்ணி நடிக்கிறாரு. அப்பதான் கண்டிப்பா பிரதர் ரொம்ப ராவா இருக்காரு. ஒரு திருமலை ஆரம்பிச்சு கில்லிக்கு அப்புறம் திருமலையா, திருமலைக்கு அப்புறம் கில்லியா, கரெக்ட். அப்ப திருமலைக்கு வந்து சொல்றாங்க அவங்க மேக்கப் வந்து டீக்ளாம் பண்ணுங்க நீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கப்ல அது நார்மலா அது அஜித் சார் கூட பண்ணுவாங்க, கரெக்டா பண்ணுவாங்க. அந்த மீசை ஃபுல்லா வச்சிருப்பாரு விஜய் அண்ணா. அதுக்கப்புறம் தான் அந்த மீசையை ட்ரிம் பண்ற, அப்படி ட்ரிம் பண்ணி அப்புறம் அப்படியே அந்த கில்லி வர. இன்னைக்கு வரைக்குங்க நான் எங்க அம்மா கூட உட்காந்து அந்த படத்தை கிட்டத்தட்ட 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு கில்லி ஓட்டாலும் எங்க அம்மா நகராது, உட்காந்துரும். கண்டிப்பா பிரதர். அந்த படம் ரிலீஸ் ஆனபோது பிரதர் மதுரைன்னு அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சு, அது வந்து கில்லி ஹேங் ஓவர்ல ஹிட் ஆச்சு அந்த படம். அவ்வளவுதான். நீங்க மதுரையில ஒண்ணுமே இருக்கு, அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது மதுரையில. அந்த படம் ஹிட் இல்ல ப்ரோ, கில்லி வந்து நீங்க அது ஒரு மாதிரி மெர்சல் காம்பினேஷன்ன்றது. நீங்க பிரகாஷ்ராஜ் சார் வந்து லைஃப் டைம்ல அப்படி நடிச்சிருக்க மாட்டாரு. நீங்க அது ஒரு மாதிரி கமர்ஷியலா ஒண்ணு பண்ணிருப்பாரு. அது அந்த மேஜிக். த்ரிஷா நீங்க அங்க இருக்கிற ஒரு காமெடி எல்லாம் பாருங்க, நீங்க யாரையுமே ஹர்ட் பண்ணாது, ஆனா அவ்வளவு சிரிப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப இவருக்கும் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த மேட்ரு, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பாத்தீங்கன்னா விஜயண்ணன் படத்திலேயே ரொம்ப ரேரா தான் மாட்டுவான். அது மாதிரிலாம் நீங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, விஜயண்ணனுக்கு அப்படி ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரேரா தான் மாட்டியிருக்கும். அது வந்து எப்படின்னா எப்படி தெரியல ப்ரோ, அது ஒரு லட்சத்துல ஒரு படம் வருது. அதே மாதிரி அப்பா, அவரோட அப்பா அந்த கேரக்டர் அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுஸா பண்ணிருப்பாங்க பிரதர். தெலுங்குல வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், கபடிக்கு வந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டா பண்ணி அந்த ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல அதுதான் பிரதர், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு புடிவாதுங்க. அது வந்து ஓகே, அது வந்து ஒரு தெலுங்குல இருந்து நம்ம ரீமேக் பண்றோம், ஆனா அப்படியே ஈடுச்சா, அதாவது அவ்வளவு சென்சிபிளா இருந்த ஃபீல்டு பிரதர். இது சினிமா வந்து அவ்வளவு சென்சிபிளா இருந்த காலம் அது. அன்னைக்கு வந்து என்னன்னா இது இங்கிருந்து 30 வருஷம் தாண்டி இந்த படம் நிற்கும்னு அவங்களுக்கு தெரியுங்க, தரணி அண்ணனுக்கெல்லாம் தெரியும். அதனாலதான் கில்லி எடுத்தாங்க. ஐ திங்க் ஒரே ஒரு கருத்து சார், ஒரே ஒரு கருத்து.
தேங்க்யூ ஃபார் allowing me டு ஸ்பீக். நான் டிராப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கருத்து இருந்து சொல்ல வந்தேன். இன்னைக்கு சாம் பிட்ரோடா நீங்க காங்கிரஸ் பத்தி பேசுனீங்க. ஐ மீன் அசைட் ஃப்ரம் ஆல் திஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு ஒண்ணு வந்தது. ரெண்டாவது டோட்டலி இப்ப நான் பேசுனதுக்கு எனக்கு நிறைய பேர் அபியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விஜய் சாருக்கு சப்போர்ட்டா பேசுனதுக்கும் அபியூஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் விஜய் சார் சப்போர்ட்டா தான் பேசினேன். பட் ஓகே, ஒண்ணு சாம் பிட்ரோடா இன்னைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசினாரு. இன்னொன்னு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இன்கம் ஃபார் இன்ஸ்டா அண்ட் எஃபி யூசர்ஸ் பேசினாரு. இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார். நீங்க இதோட டிராப் ஆயிக்கிறேன் சார். ஐ எம் மியூட்டிங் மை செல்ஃப். உங்களோட கருத்து சொல்லுங்க சார். தேங்க்யூ சார் ஃபார் ஹோஸ்டிங் மீ. தேங்க்யூ. இல்லை, எனக்கு தெரில பிரதர். அது இன்னும் இவங்க அஃபிஷியல் காங்கிரஸோட கருத்தான்னு கூட எனக்கு தெரில. இல்ல ப்ரோ, இது ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் எல்லாம் போட மாட்டோம், அது தப்பா சொல்லிட்டாங்க. அது ஆக்சுவலி அபிஷியல் காங்கிரஸ் மேனோட கமெண்ட் கிடையாது. அது யூஎஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ் சேர்ந்தவர், அதாவது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்தவர். அவரு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல சதீஷ், இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் அபிஷியலா ஆமா காங்கிரஸ் டிஸ்டன்ஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் கமெண்ட் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கு. இல்ல அதான் சொல்றேன் சதீஷ் ப்ரோ. என்னன்னா சும்மாவே நம்மளுக்கு ரெண்டு இதுல சலங்க கட்டிட்டு ஆடுவானுங்க. என்னங்க சொல்லாதே சொல்றேன்னு சொல்லி மணிப்புலேட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு எலெக்ஷன் ஃபீவர் இருக்கிற ஒரு டைம்ல இந்த மாதிரி ஸ்பீச்ல யார் கொடுக்க சொல்றதுன்னு கேக்குறேன் நான். இன்னைக்கு த்ருவ் ரத்தியோட வீடியோ பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருப்பாப்புல, இது எப்படி எல்லாம் ப்ரொபகண்டா பண்றாங்க, எப்படி எல்லாம் மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்கன்றது தெளிவா சொல்லியிருப்பாப்புல. என்னன்னா அவரோட ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்தது, மற்றதெல்லாம் ஹிந்தில தான் இருக்கு. சோ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ, மஸ்ட் வாட்ச். அதுதான் பிரசாந்த் வீடியோ நான் சொல்ல வந்தேன். நம்ம பாலிடிக்ஸை இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசலாம். அது நம்ம டேட்டா எடுத்து வச்சு பேசலாம். நான் மக்கள் நீதி மையத்துல பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல பில் பண்றதுல பொதுச் செயலாளர் இருந்தார், அவர் கூட இருந்தேன் நானு. ஸோ ஒரு 2 years அவங்களோட இருந்தேன். எனக்கு அந்த பார்ட்டி போற விதம் பிடிக்கல, அதனால வெளியில வந்துட்டேன் நானு. அதை இன்னும் டீட்டெயிலா பேசலான்ற மேலோட்டமா பேசிட்டு இருக்கோம். பாலிடிக்ஸ்னு வரும்போது நீங்க சும்மா ஜாலின்னு போட்டதுக்கு அப்புறம் நான் இதுல மேற்கொண்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சீரியஸா பேசுறதா இருந்தா சொல்றேன் நான். இல்ல இந்த ஸ்பேஸ் என்னன்னா ப்ரோ, நான் இதோட கோல் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப இந்த ப்ரீகன்சீவ்ட் நோஷன் இல்லாமல், பெரிய சண்டைகள் இல்லாமல், ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது ஒருத்தர் மேலே ஏறுறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சொல்லிடுறேன், எவ்ரிடே திஸ் வில் ஹேப்பன் பிட்வீன் 10 மணி டு 12 மணி வரைக்கும் நடக்கும் இந்த ஸ்பேஸு. அண்ட் இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் சம்திங், நீங்கள் எனி ஃபீல்டுங்க, தயவு செய்து நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திஸ் ஸ்பேஸ் இஸ் நாட் அபவுட் நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க, அந்த ஸ்பேஸ் இல்லது. நான் பேசுவேன், நான் தான் பெரிய ஆள், நான் என்னோட ப்ரொபகேண்டாவையோ இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை திணிச்சிக்கிட்டே இருப்பேன், அது இல்லை இந்த ஸ்பேஸு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்பேஸ் மூலமாக அவங்க வளரணும்னு நான் நினைக்கிறேன். நெஜ எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லேபில் ஒரு டிஎன்ஏ டெஸ்டிங் ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க, ஏதாவது ஒரு ராக்கெட் பார்ட் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருப்பீங்க, யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வெதர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இருக்கிறவங்க நீங்கள் அந்த ஃபீல்டுங்கிற நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணிட்டீங்கன்னா, ஏன் நான் எதில் குட்னு நான் நம்புறேன்னா கேள்வி கேட்கறதில்ல. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டுருவேன். ஸோ அந்த கேள்விகள் மூலமாக அந்த ஃபீல்டை பற்றி பொதுஜனம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட கோர் பர்பஸ், இந்த ஸ்பேஸோட கோர் பர்பஸ் அதுதான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க, சாரி இன்டர்ரப்ட் பண்றது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதாவது பூத்ல இத்தனை லட்சம் பேர் தேவை, இதுக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு.
நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது 69,000 பூத்து கிட்டத்தட்ட தோராயமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு பூத்துக்கு 5 பேரு தேவை. 3 லட்சம் பேர் இருந்தா போதும். சரிங்களா? பூத்துக்கு மட்டும். சோ இந்த 3 லட்சம் பேரும் ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? திமுகல, அதிமுகல ஆமா பல ஆயிரம் ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்றாங்க. திமுகலயும் அதிமுகலயும். அது வந்து மக்கள் நீதி மையத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ₹1 ஆக்சுவலா செலவு பண்ணல. எல்லாம் வாலண்டியரா வந்து உட்கார்ந்தாங்க பூத்ல. சென்னையில வரைக்கும். வேற எங்கேயும் பூத்ல ஆள் அமைக்க முடியல. ஏன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகல அதுக்கு மேல. ஆனா சென்னையில கம்ப்ளீட்டா பில்ட் ஆயிருந்தது. நீங்க எலெக்ஷன் இப்பவும் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12%, 11ல இருந்து 12% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. ஆமா ஆமா. நான் தான் அவங்களோட ரங்கராஜன் சாரோடையும் மௌரியாவோடையும் கமிலா மேடமோடையும் நான் கேம்பெயினுக்கு போயிருக்கேன். நான் அப்புறம் உங்களுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அப்புறம் ஷேர் பண்றேன் வேணும்னா. ஸோ அப்படி வாலண்டியரா பண்றதுக்கு தளபதி கூட வரத்துக்கு பெரிய லெவல்ல ஆளுங்க இருப்பாங்க. அவர் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன அவங்களுக்கு ஒருவேளை அந்த சாப்பாடு மட்டும் அரேஞ்ச் பண்ணா போதும். அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதே மக்கள் நீதி மையத்துல என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒருத்தர் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க நான் சாப்பாடு பாத்துக்கிறேன், நான் தண்ணியை பாத்துக்கிறேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. 2வது எலெக்ஷனுக்கு ஆள் குறைஞ்சாச்சு. ஏன்னா சரத்குமாரோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கட்சி இப்போ சேர்ந்திருக்காங்க சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா வந்து மையத்தோட ஒரு இதுவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 12% அர்பன் ஏரியாலாம் ஓட்டு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலி. அது வாங்கினாங்க, அதை கீப் அப் பண்ண முடியல. பார்ட்டிக்குள்ளேயே ஏகப்பட்ட உட்கட்சி பூசல், கேட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட சரத்குமாரோட நிலைமை தான் இப்போ கமலஹாசனுக்கும் இருக்கு. ஐ மீன் சரத்குமார் ஏற்கனவே முடிவு எடுத்து கொடுத்துட்டாரு. ஆமா, நான் ரொம்ப நல்ல முடிவு ஆக்சுவலா. அவருக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது தளபதி வராரு. பெரிய திமிங்கலம்லாம் இருக்கு ஆல்ரெடி இதுல கோதால. அதனால இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது அவர் நல்லா தெரியும். அவருக்கு என்ன ரெமிடிஸோ என்னவோ அது அவர் முடிச்சுக்கிட்டாரு. அது கரெக்டா. இவர் அண்ணாமலை கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அந்த ஒரு பேட்டியில. இவர் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லைங்க, நேஷனல் லெவல்ல அவர் பாலிடிக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சரத்குமார சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது ஒரு போஸ்டிங் மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேபினெட் மினிஸ்டர் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து முடிச்சுப்பாங்க. ஸோ அது அவரு சேஃப் ஆக்கிட்டாரு அவர், அதுல எந்த சந்தேகம் இல்லை. பட் இவங்க தான் வந்து மையம் தான் அந்த அளவுக்கு. இப்போ நீங்க ஒரு மேட்டர் சொல்றீங்கல்ல, இந்த முதல் எலெக்ஷன் அந்த வேவ் அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமல் சாருக்கு நீங்க சொன்ன மாதிரி 10 to 12% அர்பன் ஓட் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப லீனியன்ட்டாவே சொல்லுவோமே. இப்போ விஜயனுக்கு வந்து பயங்கர ஒரு வேவ் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25% ஓட்டுனே வச்சுக்குவோம் என்னங்க. ஆனால் the issue will be after the first election 2026 if ஏன்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா அவர் வந்தா 2026 சிஎம் ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கூட்டுறாரு. ஒருவேளை அது நடக்காம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சீட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜயனை வந்து சக்ஸஸ், பயங்கர சக்ஸஸ் அப்படின்னா என்னன்னா அவர் ஒரு 30 எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாருன்னாவே செம சக்ஸஸ். அது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் இல்லை அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் பண்றப்போ எப்படி பூத் ஏஜென்ட்ஸோ அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க போறார் அப்படிங்கிறதுக்கான அந்த தொலைநோக்கு பிளானை பொறுத்து தான் அந்த கட்சியோட லாஜிட்டிவிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா கமல் சார் வர்றப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னன்னா, அடுத்த சிஎம் அவர் தான், நாங்கள் தான் கோட்டையில் கொடி நட்டுறோம் அப்படின்னாங்க. பட் தென் அது ஒரு எலெக்ஷன் தான் அந்த ஃபயரே இருந்துச்சு, அதுக்கப்புறம் டக்குன்னு அணைஞ்சிச்சுங்க. விஜய் அப்படிங்கிறப்போ அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா
நீங்க அதை சஸ்டெயின் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் மேபி நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஜஸ்ட் இல்ல கரெக்ட். அதுல ஒன்றும் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த கட்டமைப்புன்றது ஹோலி மதர் சொல்லுங்க. ஹோலி மதர் சொல்லுங்க. அவரும் கமல் மாதிரியே ஆக மாட்டார்ன்ற உத்தரவாதம் நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆஃப் பேட்டர்ன் இல்ல தெரிய வந்துருங்க. அது போக போக இப்போ வர நாட்கள்ல அது தெரிய வந்துரும் உங்களுக்கு. அது பார்ட்டி எப்படி ரன் பண்றாரு. நான் ஆக்சுவலி வந்து அப்ரோச் பண்ணேன் டிவிகேல. நான் சில விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ண முடியாது, அப்புறம் ஷேர் பண்றேன். ஸோ அவங்க நல்ல ஒரு விஷனோட இருக்காங்க, நல்ல ஒரு பிளானோட இருக்காங்க, டீம்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராப்பர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். அண்ட் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் கெட் அக்ரெசிவ் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பெருசா எதுவும் பண்ணல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளீனா ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. அது தெளிவா தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டி ஒரு பெரிய விஷயம். அண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு இப்போ கமலஹாசன் வரும்போது கூட சிஎம் ஆயிடுவாரு. அது வந்து உள்ளுக்குள்ள பேசின ஒரு பேச்சை தவிர உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும் அது வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு. இப்போ தளபதி அவரும் சரி, இப்போ வந்து கன்ஃபார்மா ஒரு எதிர்கட்சி ஆயிடுவாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கன்ஃபார்மா ஒரு எதிர்கட்சி ஆயிடுவாரு. ஆனா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி இல்ல நீங்க சொல்றது எதிர்கட்சின்றதே 20% ஆஃப் ஓட்டு வாங்க ப்ரோ சதீஷ் ப்ரோ. 20% ஆஃப் ஓட்டு வாங்குறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல 20%ன்றது வந்து ரொம்ப அதிகம் ப்ரோ. தட் மீன்ஸ் நீங்க நம்ம ஆக்சுவலா எடுத்துக்கிட்டோம்னா 70% வாங்குறாங்க ஒரு இதுல சொன்னீங்க. டிஎம்கே ஆப்வியஸா ஒரு 35 - 40 வாங்கிடாங்க. 35 எடுத்துங்க. மீதி இருக்கிற 40ல ஒரு சின்ன கணக்கு 20% ஒரு சின்ன 20% எடுத்தாங்க. இல்ல சதீஷ், சொல்லுங்க சதீஷ். ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். எனக்கு 2 கேள்வி ப்ரோ, நீங்க பதில் சொல்லுங்க. 2 கேள்வியோட ஒரே ஒரு கேள்வி. நீங்க டிவிகேயோட அந்த இன்டர்னல் அந்த பார்ட்டி அந்த ஸ்ட்ரக்சரோட பேசியிருந்தீங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரியான மூடு, என்ன மாதிரியான மனோநிலை இப்ப இருக்கு? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இங்கிருந்து 10 இயர்ஸ்ல அந்த கட்சி என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க? ஆக்சுவலா இப்போ வரைக்கும் எந்த சீரியஸ் டிஸ்கஷனும் கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்காங்க. சரிங்களா? நான் பேசி இருக்கிறது ஒரு ரிலையபிள் சோர்ஸ், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். நானும் அவரும் மையம்ல இருந்தோம். நாங்க 2 பேரும் போற மாதிரி இருக்கோம், பேசியிருக்கோம். எங்களையும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான். ரொம்பலாம் மிகைப்படுத்தியோ ரொம்பலாம் இது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நான் பேசிக்கவும் விரும்பல. இருக்கிற ஃபேக்ட் இதுதான். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்றதுல தெளிவா இருக்காங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லை. அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், மையம் பண்ண ஒரு தப்ப இவங்க பண்ணாம இருக்காங்க இது வரைக்கும். என்னன்னா, எடுத்ததும் இப்போ ஐஜி மௌரியா வந்தாரு, அதுக்கப்புறம் ரங்கராஜன் ஐஏஎஸ் ஒருத்தர் வந்தாரு, இன்னும் 2-3 பொதுச் செயலாளருக்கு, அதாவது மகேந்திரன் ஒருத்தர் வந்தாரு, உள்ள வந்து நிர்வாகம் பண்றதுக்கு விஜய் டிவி மகேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் வந்து ஆக்சுவலா கட்சி அதாவது பேஸ்ல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வந்து கேட்டுக்குள்ள, அந்த காம்பவுண்டுக்குள்ளதான் பிரச்சனை. நான் பெரியவனா நீ பெரியவனா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துதான் அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அந்த இது இங்க டீல் பண்ணல. இங்க என்ன பண்றாங்கன்னா, டிவிகேல ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ரக்சர், மெம்பர்ஷிப் எவ்வளவு அதிகப்படுத்துமோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரு ட்ரஸ்ட் வர்த்தி, யார் வந்து நிஜமாவே கேப்பபிள் ஆஃப் என்ன சொல்றது, செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் லீடர்ஸ்ன்னு யாரோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் அது பெரிய தலைங்களெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இவங்க வந்து தலைவர்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொண்டர்களை தேடல. அது பண்ணக்கூடாது. தொண்டர்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தலைவர்களை தேடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா.
ஸோ இது 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 ரொம்ப முக்கியம். ரொம்ப அண்ட் இன்னொன்னு, இவர் வந்து அதிகமா பேசாம இருக்கிறதும் நல்ல விஷயம் தான். செயல்ல மட்டும் காமிக்கணும் இவர். ஆக்சுவலா அவர் சினிமால எப்படி இருக்காரோ, நிறைய பேச மாட்டாரோ, அதே மாதிரி பேச வேண்டிய, என்னோட ஒப்பீனியனுங்க இது. ஐ மீன் இது என் பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேசாம செயல்ல மட்டும். இன்னொன்னு அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அண்ணாமலை வந்து நெகட்டிவ் வே ஆஃப் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு. நம்ம தளபதி அதே எக்ஸாக்ட்லி பாசிட்டிவ் வே ஆஃப் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணா 2 வருஷத்துல ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் கொண்டு வரலாம். புரியுதுங்களா சொல்றது? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க. ஐ மீன் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவரு பேசின கருத்துக்கள்ல 90% பொய் தான் இருக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாலிடிக்ஸ் சொல்லலாம். அது உங்களோட வே ஆஃப் இது. ஆமா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. ஆமா, எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சிங்கிள் பர்சனை என்னைக்குமே அவ்வளவு அக்ரெசிவா டார்கெட் பண்ணும்போது யூ நீட் டு ரியாக்ட் பேக், ரைட்? வேற வழியே இல்லை, நீங்க ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே அந்த ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட நான் சொல்ல வருது பிரதர், ஃபேக்ட்ஸ் இல்லன்ற. அவர் பேசுற கருத்துக்கள்ல ஃபேக்ட்ஸ் இல்ல, உண்மைகள் இல்ல, தெளிவு இல்ல. அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் டிவிகேல இருந்து பண்ணிருந்தா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அவர் பிஜேபியில இருந்து பண்றாருன்றதுனால அக்செப்ட் பண்ணல. அப்படி கிடையவே கிடையாது. ப்ரோ நீங்க சதீஷ் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் சதீஷ் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். நம்ம இங்க இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்குங்க. எல்லாருமே பிரசாந்த் இந்த குரூப்ல நம்ம ஒரு 50 இயர்ஸா பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நத்திங் ஹஸ் சேஞ்ச், ரைட்டா? இவ்வளவு அக்ரெசிவா இவ்வளவு ஓப்பனா பேசின பொலிட்டிஷியன் நம்ம பார்க்கவே இல்லை 50 இயர்ஸா. இன்னைக்கு புதுசா பார்க்கும்போது அது வந்து நெகட்டிவ் வே ஆஃப் பாலிடிக்ஸ். நான் ஒரு விஷயம் பிளண்டா சொல்லிடுறேன், சாரி இன்டர் பண்றதுக்கு. அவர் பேசுற கருத்துக்கள் எல்லாமே அவர் பின்னாடி ஒரு பவர் இருக்கு. என்ன பேசினாலும் அவரை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதை வச்சுட்டு என்ன வேணா பேசுறாரு அவரு. ப்ரோ அந்த பவர் இல்லாம நீங்க ஒரு நார்மல் பொசிஷன் உள்ள வந்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு நாம் தமிழர் ஒரு மாதிரி ஒரு நல்ல கட்சி ஒரு உதாரணம். 7% மேல வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா அந்த 2 திராவிடியன் பார்ட்டி இருப்பாங்க. நீங்க அப்படி ஒரு பவர் இல்லாம அது நடந்தது யாரா இருக்கலாம் பாருங்க. கமல்ஹாசன் has gone like that, நான் தமிழர் has gone like that. இந்த 2 பவர்ஃபுல் பார்ட்டியை எதிர்த்து நீங்க இது வந்து அரசியல் நியதிங்க. இது வந்து அரசியல்ல இருக்கிற ஒரு நியதிங்க. ஒருத்தர் வளர்ந்த ஆட்கள் இன்னொருத்தரை வளராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நடக்கிற அரசியல் நியதி. எப்படி எதிர்கொண்டாகணும், அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டோட வந்தா மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். ஆமா ஆமா. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் பாலிடிக்ஸ்ல. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மக்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும். புரியுதுங்களா? பொய்ய பேசி பொய்ய பரப்பி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பாலிட்டிஷியனை கண்டுபிடிக்கிறது ஒரு குண்டு சீட்டுக்கு கடல்ல போட்டு தேடுற மாதிரி. எல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே. அதுக்குன்னு போய் பேசிட்டு அதுக்கு அவரை நல்லவர்னு பேர் கொடுத்துட முடியுமா? இல்ல ப்ரோ, நான் அப்படி ஹரிச்சந்திரன் பேர் கொடுத்துட முடியுமா? நல்லவர்னு பேர் கொடுக்கும். யாரு ஹரிச்சந்திரன் கேக்குறேன். இப்போதைக்கு யாரை ஹரிச்சந்திரன் ஏத்துக்கலாம்? நான் வந்து யாரையுமே யோகியன்னு சொல்லல நானு. புரியுதுங்களா? என்ன ஆர்குமென்டேட்டிவா போக வேண்டாம். 2 பேரும் பாயிண்ட் எடுத்து வச்சிட்டீங்க. தெளிவா சொல்லிட்டாரு. ஃபேக்ட்ஸ் அவர் பேசுறது இல்ல, பொய்யா பேசுறது அப்படின்ட்டு. ஒரே நிமிஷம் பேசலாமா? அப்போ பேசி கோபால். சதீஷ், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க அண்ணாமலை மேலே. இப்போ அண்ணாமலை மேலே நெகட்டிவிட்டி இருக்கு ஓவரால் தமிழ்நாட்டில்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி நீங்க கம்பேரிட்டிவ்லி பிஜேபியோட பழைய லீடர்ஸ் இங்க எப்படி இருக்காங்க, இவர் எப்படி இருக்காருன்னு நீங்க யோசிச்சு. இல்ல கோபாலகிருஷ்ணன், ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லதான் செய்வாரு. இல்லனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா அவர் மேல அவர் என்னன்னா தமிழ்நாட்டுக்கே பிடிக்கல. அவர் பேசின கட்சி எங்கிருந்து பேசுறாருன்ட்டு தான் பிரச்சனையே ஆகுதே தவிர்த்து அவர் பேசுன பிரச்சனையா யாரும் எடுத்துக்கல. அவர் பிஜேபியில இருந்து பேசுறதுனாலதான் பிரச்சனை. அதுவே டிஎம்கேல இருந்து பேசியிருந்தாலோ ஏடிஎம்கேல இருந்து பேசியிருந்தாலோ அது இவ்வளவு அக்ரெசிவா எடுத்துட்டு போயிருப்போம், பேசிருக்க மாட்டேங்குது. அது உண்மைதான். இல்ல ப்ரோ, ஒரு விஷயம் என்ன நாம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, இப்ப சதீஷ் பிரதர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவும்
இங்கே நிறைய பேர் அலைன் ஆகிறாங்கிறதும் உண்மை. நான் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவர் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் அலைன் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ அதனால் அதை சொல்கிறேன், ஆர்குமெண்டேட்டிவாக இல்லாமல் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைங்க, அவங்க கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு. அதுதான் நான் சொன்னேன், அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க உங்க ஆர்குமெண்ட் எல்லாரும் எடுத்து வைக்கலாம், அது ஒரு தப்பே இல்ல. கண்டிப்பா வைங்க, கண்டிப்பா வைங்க. அதுதான் நான் சொல்றது இதுதான். ஆக்சுவலி வந்து அவர் பிஜேபியில இருக்காருன்றதுக்காகலாம் இல்ல. எனக்கு நாம் தமிழர் சீமான் மேலேயும் கருத்து வேறுபாடு இருக்கு, திமுக மேலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது தராசுல வச்சு யார் எவ்வளோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலா நான் ஒருத்தர் ஓகே, அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் ஒஸ்ட், ஏன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் ஒஸ்ட்னு ஒருத்தரை சூஸ் பண்றதுதான் என்னோட வே ஆஃப் பாலிடிக்ஸுங்க. இப்போ இருக்கு, நம்மளுக்கு சாய்ஸ் இல்ல, வேற சாய்ஸ் இல்லாதனால வேற வழி இல்ல. ஒரே நிமிஷம் அவனுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். நான் இருக்கிறது கோயம்புத்தூர் தான், நீங்க எந்த ஊர் எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக அதுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு நிறைய பிரிஞ்சதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மட்டும் போய் சொன்ன யாரும் அவசியம் இல்லை. ஆனா நிறைய சதீஷ் ப்ரோ, விஜய் ப்ரோ, நீங்க ஏன் அப்படி எல்லாரும் மக்கள் ஒரு இது பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளீன் பொலிட்டீஷியன் நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரைட்டா? நீங்க உங்க ஏரியால ஒரு சின்ன கவுன்சிலரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தாரு, இன்னைக்கு என்னவா இருந்தாருன்னு பாருங்க. யாரைனாலும் எடுத்துக்கங்க. பட் ஆனா ஒரு பேக்ரவுண்டே இல்லாம ஒரு கிளீன் பொலிட்டீஷியன் என்னைக்கு வந்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. பட் ஆனா அதுக்கு இந்த திராவிடியன் பார்ட்டி செட் பண்ண இந்த சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. அந்த சிஸ்டத்தோட வேலையை அந்த கிளீன் பொலிட்டீஷியனை வந்து கில் பண்றது. ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கேன், இந்த 2024 எலெக்ஷனுக்காக இருந்தேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். என்னன்னா, எனக்கு வந்து 10 years ஒன்ஸ் டெமோக்ரஸியை சேவ் பண்றதுக்கு ஒரு சேஞ்ச் வந்தே ஆகணும். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஒரு பார்ட்டியை நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க வந்து டிவிகே உங்களுக்கு பிடிக்குமா அப்படி? ஆமா, அடுத்த 2026 டிவிகே ஒரு சான்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த 10 வருஷம் டிவிகேவை தான் ரூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தான் பண்ணுது, பெருசா நெகட்டிவிட்டி இல்ல. 11வது வருஷம் நீங்க வேற கட்சிக்கு மாறிடுவீங்களா? கண்டிப்பா நான் மாறதுன்னு கிடையாதுங்க. இங்க பாருங்க, நான் மக்கள் நீதி மையத்துல இருந்ததும் சரி, வாலண்டியரா இருந்தேன், ஒரு பைசா காசு வாங்கல நான். கோபால் என்னைக்குமே கோபால் இல்ல அதை விட்டுருங்க சதீஷ். என்னன்னா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாறுறது தப்பு இல்ல. நான் அந்த 10 வருஷம் இருந்துருச்சுன்னு சொல்லி மாத்த கூடாது. இதுல பிடிக்கல, நான் இதுக்காக இதை மாறேன்னு சொல்றேன். இல்ல அப்படி இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா? கோபால் ரொம்ப சிம்பிள். இங்க எல்லாருமே மாறுங்கிறது மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்த மாதிரி மாறுன்னு சொல்ல. அது சதீஷ் பிரதரோட டிஃபென்ஸ் பேசுறேன். என்னன்னா, அதுக்கு நான் அவர் சைடில் நிக்கல, நான் உங்க சைடு நிக்கிறேன், அவர் சைடு நிக்கிறேன். ஆனா என்ன அவரோட டிஃபென்ஸ்க்கு என்ன பேசுறேன் அப்படின்னா, இந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவர் ஓட்டு போட்டிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் கோயம்புத்தூர்ல என்ன நடந்திருக்கு, கோயம்புத்தூர் இந்த 10 வருஷமா என்னென்ன சஃபர் பண்ணி எப்படி எப்படி வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குல்ல. அதுக்கு வந்து 50 வருஷமா எதுவுமே சேஞ்ச் ஆகல ப்ரோ. 50 வருஷமா நம்ம சேர்ந்து ரெண்டே பார்ட்டிக்கு பண்ணி இல்ல பிரதர், நீங்க நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடோட சிச்சுவேஷன் என்ன. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து மலேசியா என்ன இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கிற ஏசியால இருக்கிற சின்ன சின்ன கண்ட்ரிஸோட நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணலாம். நீங்க தயவு செய்து நார்த் இந்தியா போங்க, பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கே போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். சதீஷ் ப்ரோ, சரிங்களா? சதீஷ் ப்ரோ I definitely feel நீங்க சொல்றது வந்து ஒரு பாயிண்ட் கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரட்டும் நிதின் ப்ரோ. நீங்க சொல்றது சதீஷ் ப்ரோ, நான் ஒரு பாயிண்ட் இன்னும் நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள வரட்டும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒன் ஆன் ஒன் மட்டும் இருக்காது. கண்டிப்பா பேசுங்க ப்ளீஸ், எல்லாரும் பேசுங்க. நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதாச்சு தமிழ்நாடு does much better in terms of social indicators and development indicators in terms of Indian states. Yes. Yeah. But global states நம்ம வந்து global states ஓட கம்பேர் பண்ண முடியுமா இல்ல ஏசியன் டைகர்ஸ் ஓட கம்பேர் பண்ணோம்னா it's a question mark தான். I personally feel so. நான் என்ன சொல்றேன்னா, கம்பேர் பண்ணி அதுக்கு கம்பீட் பண்ணணும்னு சொல்றேன், அந்த லெவல்ல இருக்கும்ன்றேன். ஓகே சோ ஓகேங்களா, அது மார்ச் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகேங்களா, நான் க்ரோ ஆயிடுச்சுன்னு சொல்ல.
But I feel that I personally feel there are some problems that we are facing right now. இப்போ எப்படின்னா like there are other states which are developing in India as well. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ in terms of infrastructure there are much better that other states are doing much better than Tamil Nadu. இப்போ வந்து இந்த express highways or in terms of ports. இப்போ கேரளா போர்ட், கேரளால வந்து ஒரு விழிஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இங்க தெரியும்னு தெரியல எனக்கு. தெரியும் அது ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது கல் இங்க இருந்தா போகுது. கண்டிப்பா. சோ இட்ஸ் a transshipment hub. Transshipment hubனா பெரிய பெரிய மதர் ஷிப்ஸ், மதர் ஃபீடிங் ஷிப்ஸ்லாம், because I'm into import export as well. Okay. In transshipment hubனால மதர் ஷிப்ஸ் வந்து அங்க தான் வரும் இன் மேல. So Chennai will start losing its relevance, or even Tuticorin will start losing its relevance. So இப்போ வந்து Chennai was known as the gateway of South India at a point in time. Okay. எல்லா சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியும் ஆஃப்டர் சைனாஸ் ரைஸ் வந்து சென்னை தான். Okay. அதனால தான் சென்னையோட போர்ட் வந்து போஸ்ட் பாம்பே பாத்தீங்கன்னா சென்னையோட போர்ட்டோட மெட்ரிக் டன்னேஜ் கார்கோ வந்து அவ்வளவு அதிகமா இருக்கும். 3 போர்ட் சென்னையில இருக்கு ப்ரோ. ஒன்னு காட்பாடி, இன்னொன்னு வந்து ராயபுரத்துல இருக்கிற நம்ம சென்னை போர்ட். ஓகே. இவர் சொன்னதுக்கு அதானி போட்டு விட்டீங்க. ஒரு செகண்ட் நிதின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஐ பர்சனலி ஃபீல் இப்போ எல்லா கட்சியும் வந்து they take a stance of pro people welfare, அதாச்சு சென்டர் லெஃப்ட் இந்த சைடு எடுத்துக்கிறாங்க. பட் ஐ ஃபீல் there is a vacuum for center right people in the stateல. அது ஏன் நான் சொல்ல வரேன்னா, not in terms of religion, in terms of economy, center right. இது என்ன brother, if you take up some data and some news, you will get the answer for it. What happens intentionally, if you see, there are lot of demands from state government with center government. மெட்ரோக்கு இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க, என்ன அப்புறம் சைக்ளோன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிஜேபி நான் ரூலிங் ஸ்டேட்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. கர்நாடகா கேஸே போட்டாச்சு, கேரளா கேஸே போட்டாச்சு. நீங்க சொல்றது எல்லாமே 100% I'm a Bangalorean. நான் Bangalore, I'm a born இருங்க, யாரா ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். I'm a born Tamilian, but I'm from Bangalore. So நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் 100% உண்மைதான், நான் மறக்கவே இல்ல. See, any party in center will always try to prefer states which has its own ruling party. It's 100% truth. But நம்ம என்னன்னா, we should break the shackle and grow. We should break this. சரிங்களா? Just central government supportோட we have other ways of FDI. இல்ல நிதின் ப்ரோ, இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த ஷாக்கிள் எப்படி உடையும் நான் என்ன கேக்குறேன், ஏன்னா எல்லா டைமுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சென்டரும் அலைன் ஆக போறது இல்ல, கண்டிப்பா அங்க இருக்க போறது இல்ல. இது எப்படி உடையும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? there are 3 to 4 things. இப்ப பாருங்களேன், இப்போ ஷேர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா the main person who operates the market is FDI ன்னு சொல்லுவாங்க. foreign institution, FII ன்னு சொல்லுவாங்க, foreign institution investors ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு அளவுக்கு. தட் இஸ் they will hedge the market. அதே மாதிரி தான் எல்லா இன்வெஸ்ட்மென்ட்ஸும் ப்ரோ. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை உள்ள கூட்டிட்டு வரணும், அதுதான் மெயின். அது எப்படி நம்ம கூட்டிட்டு வரணும்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சைனா +1 ஒரு பாலிசி யூஎஸ் எடுத்துச்சு ப்ரோ. ஓகே. அதுல இப்போ பிகாஸ் ஆஃப் சைனா இந்த தாய்வான் கிளாஷ்னால சைனீஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து they started looking for alternative countries. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். and India is also one of the alternate, கரெக்ட்டுங்களா? yes Mexico is being the major part now. ஆனா maximum company shift ஆனது வந்து வியட்நாம் தான். அது ஏன்னா because we did not have infrastructure readiness. நம்ம கிட்ட ரோட்ஸ் இருந்தல, சரியான போர்ட்ஸ் இருந்தல. போர்ட்டுக்கு என்ன பிரதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ்னா அந்த டெஃபினிஷன்ல என்னென்னலாம் கரெக்ட்டா வெச்சிருக்கணும் ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் பேங்க் ப்ரோ. ஓகே. உள்ள ஒரு கம்பெனிக்காரன் வந்தானா, எங்க கிட்ட லேண்ட் பேங்க் இருக்கு, உங்களுக்கு தேவையான லேண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, வாட்டர் இருக்கு. இதுதான் ப்ரோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மெயின் வந்து இது மூணு தான் ப்ரோ. பிகாஸ் I'm into agriculture business as well. Agriculture I am doing imports, சரிங்களா? சோ எனக்கு நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணனும்னா எனக்கு தேவையானது வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட், லேண்ட், அதுக்கு அப்புறமா வாட்டர். இது மூணு வந்து எனக்கு ஒரு லேண்ட் பேங்க் கிரியேட் பண்ணி எனக்கு தரணும் ரெடினஸா. இதுல வந்து கம்மி பண்ணனும். It should be directly from the CM cell.
ஓகே. யாரே முதலமைச்சரா வந்தா கூட ஸ்டாலின் சாரா சரி இல்ல எடப்பாடி சார் இருந்தா கூட சரி, ஐ பட் இது வந்து கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கணும். ஓகே சரிங்களா? சரி, இது நான் என்னன்னா ப்ரோ, இப்போ வியட்நாமில் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறங்காட்டி கேட்குறேன். இப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து வியட்நாம்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, செட்டிங் ஷாப் ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் கம்பெனி ஷிஃப்டிங் ஃப்ரம் சைனா டு வியட்நாம் அப்படின்னா, அந்த என்டையர் யூனிட்டை ஷிஃப்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? ப்ரோ இட் டேக்ஸ் அபவுட், இப்போ வந்து அப்ரூவிங் தான் ப்ரோ உங்களுக்கு பேசிக் டைம். இந்த அப்ரூவிங் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, இதுதான் ப்ரோ இருக்கிறதுல வர்ஸ்ட் கிளியரன்ஸ். பொல்யூஷன் போர்ட் கிளியரன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் போர்ட் கிளியரன்ஸ். இது வந்து இது ரெண்டு மட்டும் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாததான் செய்ய முடியும். பிகாஸ் டூ போர்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நீங்க பிரைம் மினிஸ்டர் நினைச்சா கூட நாளைக்கு வந்து யாராவது they'll do a red flag alert. ஓகே, can't invest, இது வந்து எங்க it's spoiling a natural resources, இல்ல எங்க லேண்ட் பொல்யூட் பண்ணதுன்னு சொல்லிட்டு they'll come up with reasons. So you need, so இதுதான் மேஜர். இது ரெண்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா bro within 30 days it's in bro. ஓகே இது bro பிரதர், நம்ம ஒரு பெரிய சேலஞ்ச ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம காஞ்சிபுரம்ல ஏர்போர்ட் வர முடியாம ஸ்டக் ஆயிருக்கு. சோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், லேண்ட் பேக் போற பிரச்சனை, அது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ்டா இருக்கணும்னு ப்ரொடெஸ்ட் நிறைய பண்றாங்க நம்ம ஊர்ல, நம்ம ஸ்டேட்ல. ஸ்டெர்லைட்டை அடிச்சு திரட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அக்ரிகல்ச்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா, இல்ல ஏர்போர்ட் வரணும் இவ்வளோ அக்ரிகல்ச்சர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? அதனால நான் அது சொல்லாம ஒரு ஒப்பீனியன் சொல்லாம உங்களுக்கு. ஓகே நான் வந்து I'm taking a pro stance towards airport bro. ஓகே, ஏன் நான் சொல்றேன், அப்புறமா விஜய் சதீஷ் bro வந்து எனக்கு வந்து you can tell me counterpoints. பிரசாந்த் ப்ரோ, ஹை ஒரு நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் விஜய், நல்லா இருக்கேன் விஜய். ப்ரோ, நீங்க ஷர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றேன்னு சொன்னீங்க, அது எப்போ ப்ரோ பண்ணுவீங்க? ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்கேன். நான் ஆக்சுவலா என்னன்னா இந்த knitted garmentலயே ஷர்ட் பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஷர்ட்ஸ் பண்ண போறோம், பிளெயின் ஷர்ட்ஸ் மட்டும் பண்ண போறோம். ஒரு டெஸ்ட்டாக தான் பண்ணுறது, பண்ணி பார்க்குறோம். அது இப்போ தான் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. ஒரு மாதிரி டிசைன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் ரன்னா ஒரு 100 ஷர்ட்ஸ் விற்கிறோம். ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக 14 கலர் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கு ப்ரோ, ஷர்ட்ஸ் தான் பெருசா இல்ல. நான் தேடி பார்த்தாலும் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி வர மாட்டேங்குது வெளியில எங்கேயும். அதனால தான் உங்ககிட்ட வாங்கலாம்னு இருக்கேன். ஷர்ட் என்னன்னா பிரச்சனை என்னன்னா, அது ஓவன் அந்த கேட்டகரியில் வரும் ப்ரோ. இப்போ நீங்கள் ரெகுலராக போடுறதுல ஓவன் ஷர்ட்ஸுங்க. அது என்னன்னா, நான் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தேடுறதுல எனக்கு டைம் எடுத்துக்குது. ஏன்னா இங்கே இப்போ நாங்கள் திருப்பூர் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ, இப்போ எங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் knitted garments தான். ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம் இதெல்லாம் தான் வந்து ஓவனுக்கு, அண்ட் பெங்களூர், ஈவன் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இப்போ அது என்னன்னா, அங்கே யார் எக்ஸ்போர்ட், அந்த மில் மேட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேப்ரிக் எங்கே யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்துங்க, அவங்கக்கிட்ட இருந்து வந்து சோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் பண்ண முடியாதுங்க, சோர்ஸ் தான் பண்ண முடியும் இனிஷியலி, ஏன்னா சின்ன வால்யூத்துக்கெல்லாம். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து ஃபேப்ரிக் பண்ணணுங்க. ஸோ இதுதான் இதுங்க. ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த ஃபேப்ரிக் சோர்ஸிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் பிரதர். கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட் காட்டன், பியூர் காட்டனில் பண்ணான்னு. பட் அதுக்கு முன்னாடி இந்த knitted ஷர்ட்ஸ் வந்து ஹிட் ஆகும்னு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பேட்சாக ஒரு 100 பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு டிசைன் அதை ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின், ரொம்ப சிம்பிளாக பிளெயின் ஷர்ட்ஸு பண்ணி பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஃப்ரெஞ்ச் டெரி இந்த பேண்ட்டு கொடுத்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியுது, அதை ரெடிமேட் பேண்ட்டை நிறைய பேர் ஆஃபீஸ் போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் அதை வந்து என்னென்னா அதே மெட்டீரியலில் ஃபார்மல் பேண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஏன்னா நான் ஃப்ரெஞ்ச் டெரி அந்த பேண்ட் பண்ணதில் தான் அதை நான் வேறு எந்த பேண்ட்டும் போடுறதில்ல. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேறு எந்த பிராண்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் பிரதர், ஐம் ஜஸ்ட் ட்ரைங். அண்ட் ஜஸ்ட் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, நான் ஒரு சின்ன கார்மெண்ட் பிஸ்னஸ் நடத்துகிறேன், roarsouth.com அப்படின்ட்டு நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நானும் விஜயும். நானே அந்த யான் ப்ரொக்யூர் பண்ணி அதுலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி
ரொம்ப ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்லபடியாக கார்மெண்ட் கொடுக்கணும்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிரசாந்த், நீங்க அவினாசி தான் ஹோலி மதர் நீங்க அவினாசி தான் உங்க சொந்த ஊர்? ஆமாங்க நான் ப்ரோ நீங்க கொங்கு ஆளுன்னு காமிச்சிட்டீங்க ப்ரோ கார்மெண்ட் பிசினஸ்ல. ஹோலி மதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வேற ஏதாவது பிரான்ச் ஓபன் பண்ற ஐடியா இருக்கா? ஏன்னா நீ லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட ரொம்ப தூரமா இருந்தது அவினாசி. இல்ல பிரதர், அதான் ப்ரோ என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான். அடுத்த வருஷம் மேபி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை அப்படி வச்சுட்டுக்கிறோம். ரொம்ப டைட்டா இருக்கு பிரதர். வரவு செலவு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கு இல்ல பிரதர், அதான் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் when we get the ball rolling ஓரளவுக்கு லாபங்கள் வர்றப்ப நிச்சயமா அடுத்த பிரான்ச் போவாங்க. ஃபார் நவ் ஜஸ்ட் ட்ரைங் டு பி ஆனஸ்ட், ட்ரைங் டு சர்வைவ் அண்ட் ட்ரைங் டு கம்பீட். ஏன்னா நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி ரூபா வச்சிருக்கிறவங்க, அவங்க கூட போய் நம்ம சண்டை போட்டு ஒரு பிராண்டாக நிற்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குதுங்க. பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் ஆக்சுவலி. அண்ட் பாருங்கள், இந்த roadsouth.comனு ஒரு வெப்சைட்டுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோ தேர் அண்ட் மேபி இந்த ட்ராப் ஷோல்டர் டீ எல்லாம் போட்டிருக்கேன். 3 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆஃபரு 2 நாளாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஹம்பிளான ஹானஸ்டான ஒரு பிஸ்னஸுங்க. இதோட பர்பஸ் என்னென்னா வளர்த்து நம்மளை வேலையை மேனேஜ் பண்ணுறவங்க கையில் ஒரு பாயிண்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ சம்திங். I hope you will support. That's all. And now let's speak. Bro, with Prashant and Holy Mother bro, unga permission order, just I want to give answer to Satish, if you guys can allow me for a yeah please. Go ahead. Okay so neenga keta kelvi vandu Parandura illa agriculture land nu kettinga, correct? Okay, so I'll give you the actual answer and the explanation behind it. Seringla ipo after Bangalore airport came, Bangalore airport is, because I'm a Bangalorean, adnala da na solren, I'm taking the liberty to explain. Almost Bangalore is now the 3rd largest airport in the region. In terms of airport traffic la neenga pathina, it's the 3rd largest. It's the hub for Indigo and also the hub for the new Tata Air India. Okay. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து தேவநல்லில தான் போட்டாங்க ஏர்போர்ட், பெங்களூர் நார்த்ல தான் போட்டாங்க. எங்க வீட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ. Okay. It happened with a lot of controversy da. Ena political people always grabbed land there and they started out with a lot of Allah da. ஒரு பிரச்சனையோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ they've started making something called airport city. சரிங்களா? Okay. இதுல என்ன ஆச்சுனா, I'll tell you what has happened through this. A great thing. Boeing in கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்பெனி aircraft? Yeah. Their largest plant outside US, the largest campus outside US is in Bangalore now. Okay. $5 billion in investment bro. இப்போ Boeing ஓட spare parts ல இருந்து இங்க aircraft manufacturing ல இருந்து இங்க வரும் bro. அப்புறமா Collins Aerospace இங்க வரும். இங்க ஏற்கனவே இருக்கு, வரும் இல்ல, it's already there. Aviation sector வந்து இப்போ HAL என்ற கம்பெனி ஏற்கனவே பெங்களூர் பேஸ்ட் தான். இப்போ நம்ம aircraft all Bangalore based தான். Now almost all the global companies are moving towards Bangalore தான் for the setting up. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, because central governmentல they've already given us something called defense corridor. நிறைய பேர் நீங்க தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த சென்னை to சென்னை அரக்கோணம் வேலூர் இந்த belt வந்து it's a defense corridor belt. You know what falls in this region? Parandur airport. And you know what's the second so a lot of defense manufacturing can happen here and a lot of aircraft companies will choose this place. Okay. Because Amravati did not develop. இப்போ ஆந்திரால வந்து அமராவதி என்ற இப்போ சிட்டி வந்து because of a government change it did not develop, it did not take off well. Okay. Maybe people might disagree with my comment here, but true fact வந்து the project slowed down. Amravati என்ற capital city, the project slowed down. அதனால தான் ஹைதராபாத் ரியல் எஸ்டேட் வந்து ஷூட் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தெரியல அதுவும். பட் இதனால என்ன ஆச்சுன்னா, a lot of people are looking for a profitable airport hub even for the South Andhra zone.